சாம்பியன்ஸ் டிராபி தொடர் எப்போதுமே ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா உலக கோப்பையிலையாவது கத்துக்குட்டி அணிகள் பல இடம் பெற்றிருக்கும். ஆனா சாம்பியன்ஸ் டிராபில அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு தவறு செஞ்சா கூட தொடரை விட்டு வெளியேற நிலை ஏற்படும். இதனால சாம்பியன்ஸ் கோப்பை தொடர்ல வெற்றியை குறி வச்சு ஒவ்வொரு போட்டியிலும் வீரர்கள் விளையாட வேணும். அதுவும் இந்த சூழல்ல ரோஹித் சர்மாவுக்கு இது மிகப்பெரிய பல பரீட்சையாகவும் பார்க்கப்படுறதால இந்திய ரசிகர்கள் மத்தியில சாம்பியன்ஸ் கோப்பை மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு. இந்த சூழல்ல இந்திய அணி பலம் என்ன, பலவீனம் என்ன அப்பதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியாவோட பலம் என்றாலே அது பேட்டிங் தான். இந்த தொடர்ல அனுபவமும் இளமையும் சரிசமமா கலந்து ஒரு அபாயகரமான அணியா இந்தியா விளங்குது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில், ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் அப்படின்னு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது. இதுல ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி தங்களுடைய இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை சேர்த்தாங்க அப்படின்னாலே இந்தியாவை தடுத்து நிறுத்துறது யாராலையுமே முடியாத ஒரு காரியமாயிடும். அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர், ராகுல் நடு வரிசையில ரன்கள் குவிக்கணும். இதே போன்று இந்தியாவோட மற்றொரு வளம் சுழற்பந்து வீச்சு. அக்ஷர் பட்டேல், ஜடேஜா அப்படின்னு 2 தலை சிறந்த ஆல்ரவுண்டர்கள் இருக்கிறாங்க. மேலும் குல்தீப் யாதவ் துபாயில 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி நல்ல அனுபவத்தையுமே பெற்றிருக்கிறாரு. இதை தவிர தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியும் அணியில இருக்கிறாரு. இதை தவிர ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தரும் அணியில இருக்கிறாரு. இதனால இந்தியாவோட சுழற்பந்து என்பது இந்த தொடர்ல மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாகவே கருதப்படுது. இந்தியாவோட பலவீனம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அது வேகப்பந்து வீச்சு மட்டும்தான். ஏன்னா உலகத்தோட தலைச்சிறந்த வீரரான பும்ரா இந்த தொடர்ல இடம்பெறல. அதே மாதிரி முகமது சிராஜும் இந்திய அணியில சேர்க்கப்படல. இதனால ஒட்டுமொத்த பொறுப்பையும் முகமது ஷமி மீது இறக்கி இருக்குது. ஷமி திறமை வாய்ந்த வீரராக இருந்தாலும் அவர் காயத்துல இருந்து நீண்ட நாள் விளையாடவே இல்லை. இதனால ஷமி இந்த தொடர்ல எப்படி பந்து வீசுவார் அப்படின்றத பொறுத்தே இந்திய அணியோட வெற்றியோ வாய்ப்பும் அமையும். இதே மாதிரி ஹர்திக் பாண்டியா மாதிரியானவங்க வேகப்பந்து வீச்சுல கட்டுக்கோப்பா செயல்பட வேணும். குறிப்பா முதல் 10 ஓவர்லயும் கடைசி 10 ஓவர்லயும் இந்திய அணி ரன்களை விட்டு கொடுத்துடவே கூடாது. இந்த விஷயத்தை மட்டும் இந்தியா கவனம் செலுத்தும் பட்சத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு.